வணக்கம் மதிய நேர பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். படுக்கையில் வைத்து இளைஞன் சுட்டுக்கொலை, அதிகாலையில் நடந்த பயங்கரம். கிளிநொச்சியில் பரபரப்பை ஏற்படுத்திய விபத்து, பெண் பலி, சாரதியை தாக்கிய பொதுமக்கள். இஸ்ரேலுக்கு இலவச விசா வழங்கியமை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், முஜிபுர் எச்சரிக்கை. அதிக வேகத்தில் வாகனம் செலுத்துபவர்களுக்கான திருத்தப்பட்ட அபராத கட்டணம், வெளியான அறிவிப்பு. கடந்த 6 மாதங்களில் லஞ்சம் பெற்ற அதிகாரிகள் உட்பட 34 பேர் கைது, 3022 முறைப்பாடுகள் பதிவு. மாலைதீவு விஜயத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பினார் ஜனாதிபதி. மீனவ சமூகத்திற்காக புதிய காப்பீட்டு திட்டம் அறிமுகம். இலங்கைக்கு கடத்தவிருந்த 240 கிலோ கஞ்சா இந்தியாவில் பறிமுதல். மாவடிவேம்பு பகுதியில் காட்டு யானைகள் உட்புகுந்து அட்டகாசம், அச்சத்தில் மக்கள். களுத்துறை கொஸ்கொட தூவமோதர பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்று அதிகாலை 5:15 மணியளவில் இடம்பெற்றதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். சம்பவத்தில் 23 வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளார். அவர் உறக்கத்தில் இருந்தபோது படுக்கையறையில் வைத்தே சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் குறித்த துப்பாக்கிச்சூட்டு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டிற்கு T56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பரந்தன் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பெண்ணை பின்னால் வந்த டிப்பர் முந்திச் செல்ல முற்பட்ட வேளை குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து இடம்பெற்ற இடத்தில் விபத்தை ஏற்படுத்திய சாரதி பொதுமக்களால் தாக்கப்பட்டார். இதனால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் சற்று முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இஸ்ரேல் யுத்த குற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச நீதிமன்றம் அறிவித்துள்ள நிலையில் இலங்கை அந்நாட்டுக்கு இலவசமாக விசா வழங்கும் தீர்மானத்தை எடுத்துள்ளமையானது முற்றிலும் தவறானதாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக மேலும் 40 நாடுகளுக்கு இலவச விசாவை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இவ்வாறான தீர்மானத்தை எடுத்தமைக்கு பதிலாக வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வந்ததன் பின்னர் விசா பெறும் நடைமுறையை செயற்படுத்தியிருந்தால் ஒரு சுற்றுலா பயணியிடம் இருந்து விசா கட்டணமாக குறைந்தது $10 பெற்றிருக்கலாம். அவ்வாறு மாற்று வழிகள் குறித்து சிந்திக்காது எடுத்தவுடன் 40 நாடுகளுக்கு இலவச விசா வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இஸ்ரேல் முன்னெடுக்கும் இனப்படுகொலைக்கு எதிராக பலமிக்க நாடுகள் கூட குரல் கொடுத்து வருகின்றன. இந்த காரணியை அடிப்படையாக கொண்டு உலக நாடுகளுக்கிடையில் பிளவும் காணப்படுகின்றது. ஆனால் தம்மை முற்போக்குவாதிகள் என கூறிக்கொண்டிருக்கும் தேசிய மக்கள் சக்தி இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயற்படும் வெளிநாட்டு கொள்கையை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றது. யுத்த குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டோர் இந்நாட்டுக்கு வருவதற்கு இலவச விசா வழங்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பை அரசாங்கமே அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குகின்றது. இதனால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு அனுரகுமாரவின் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்றார். பிரதான அனுசரணை வழங்குவோர் VT கேஷ் அண்ட் கேரி மற்றும் VT சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். VT கேஷ் அண்ட் கேரி மற்றும் VT சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லா சப்பல். அதிவேக நெடுஞ்சாலைகளில் மணித்தியாலத்திற்கு 120 கிலோமீட்டருக்கும் அதிக வேகத்தில் வாகனம் செலுத்துபவர்கள் கௌபே செயலி மூலம் அபராத தொகையை செலுத்துகின்ற போதிலும் நீதிமன்ற நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அதிவேக நெடுஞ்சாலைகளில் அதிக வேகத்தில் வாகனம் செலுத்துவோருக்கான திருத்தப்பட்ட அபராத கட்டணத்தின்படி மணித்தியாலத்திற்கு 100 முதல் 120 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வாகனம் செலுத்துவோருக்கு ₹3000 அபராதமும், மணித்தியாலத்திற்கு
120 முதல் 130 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வாகனம் செலுத்துவோருக்கு 5000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட உள்ளது. அத்துடன் மணித்தியாலத்திற்கு 130 முதல் 140 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வாகனம் செலுத்துவோருக்கு 10,000 ரூபாய் அபராதமும், மணித்தியாலத்திற்கு 140 முதல் 150 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வாகனம் செலுத்துவோருக்கு 15,000 ரூபாய் அபராதமும் அறவிடப்பட்டுள்ளது. இதேவேளை மணித்தியாலத்திற்கு 150 கிலோமீட்டருக்கு அதிக வேகத்தில் வாகனம் செலுத்தப்படுமானால் நீதிமன்றம் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திக ஹப்புகொட தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் லஞ்சம் கோரிய சம்பவங்கள் தொடர்பில் 34 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வருடத்தின் ஜனவரி 1ஆம் திகதி முதல் ஜூன் 30ஆம் திகதி வரை 3022 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த காலகட்டத்தில் 54 சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு 34 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களில் இலங்கை போலீஸ் துறையை சேர்ந்த 10 அதிகாரிகள், நீதி அமைச்சின் 5 அதிகாரிகள், சுகாதார அமைச்சின் 2 அதிகாரிகள் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையை சேர்ந்த 2 அதிகாரிகள் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் லஞ்சம் கோரிய சம்பவங்கள் தொடர்பில் பொதுமக்களில் 6 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. கடந்த வருடத்தில் லஞ்சம் கோரிய சம்பவங்கள் தொடர்பாக நாடு முழுவதும் உள்ள பல்வேறு நீதிமன்றங்களில் 60 சந்தேக நபர்களுக்கு எதிராக 50 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் குறித்த காலப்பகுதியில் 6 வழக்குகள் நிறைவடைந்துள்ளதாகவும் நாடு முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் லஞ்சம் பெற்றமை தொடர்பாக 273 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலைதீவுக்கான 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக்கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றிரவு நாடு திரும்பியுள்ளார். மாலைதீவு ஜனாதிபதி முகமது மொய்சுவின் அழைப்பை ஏற்று கடந்த 28ஆம் திகதி மாலைதீவு நாட்டுக்கான பயணத்தை ஜனாதிபதி ஆரம்பித்தார். இந்த விஜயத்தின் போது மாலைதீவு அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் அரசு தலைவர்களுடன் பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த இருதரப்பு, பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து விரிவான கலந்துரையாடல்களை அனுரகுமார திசாநாயக்க நடத்தினார். இந்த விஜயத்தின் போது இருதரப்பினருக்கும் இடையே ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. அவற்றில் மாலைதீவு வெளிவிவகார சேவை நிறுவனம் மற்றும் பண்டாரநாயக்க ராஜதந்திர பயிற்சி நிறுவனம் ஆகியவற்றுக்கு இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் அடங்கும். பரஸ்பர சட்ட உதவி தொடர்பில் ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தங்கள் பல்வேறு துறைகளில் மாலைதீவு மற்றும் இலங்கை இடையேயான உறவுகளையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உப்பு நீர் மற்றும் நன்னீரில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் மீனவ சமூகத்தினருக்கு வாழ்வாதாரமாக வேளாண்மை மற்றும் விவசாய காப்பீட்டு சபையினால் விசேட காப்பீட்டு திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காப்பீட்டு திட்டமானது பாதகமான வானிலை காரணமாக ஏற்படக்கூடிய உயிரிழப்பு அல்லது பிற எதிர்பாராத நிகழ்வுகள் அல்லது மீன்பிடி நடவடிக்கைகளில் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய ஏதேனும் விபத்துக்கு எதிராக காப்பீட்டு திட்டத்தை வழங்குகின்றது. மீன்பிடி நடவடிக்கைகளில் இருந்து விலகி இருக்கும் போது கூட விபத்துகளால் ஏற்படும் இறப்புகள் அல்லது பிற குறைபாடுகளுக்கு சலுகைகள் வழங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் கீழ் 2000 ரூபாய் என்ற வருடாந்த காப்பீட்டு திட்டத்தின் கீழ் திடீர் மரணம் ஏற்பட்டால் 12 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும். அத்தோடு விபத்தின் காரணமாக ஒரு கண்ணிழப்பு, ஒரு மூட்டு இழப்பு மற்றும் முழுமையான பேச்சு இழப்பு போன்ற விடயங்களுக்காக மிக விரைவாக இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 1000 அஞ்சல் உதவியாளர்களின் சேவைகளை நிரந்தரமாக்கவும் 1000 புதிய அஞ்சல் உதவியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்யவும் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இலங்கை தபால் திணைக்களத்தின் மத்திய அஞ்சல் பரிமாற்ற சேவைகளை அமைச்சர் நலிந்த ஜெயதிச நேற்று பிற்பகல் ஆய்வு செய்தார். அதன் பின்னர் அவர் கருத்து தெரிவிக்கையில், சீன மக்கள் குடியரசின் நன்கொடையாக பெறப்பட்ட மத்திய அஞ்சல் பரிமாற்ற கட்டடத்தை நவீனமயமாக்குவதற்கு சீன தூதுவருடன் கலந்துரையாட உள்ளதாகவும், தபால் திணைக்களத்தின் பணியாளர் பற்றாக்குறை மற்றும் போக்குவரத்து சிக்கல்களை தீர்க்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தபால் திணைக்களத்தை நவீனமயமாக்கி வாடிக்கை
வாடிக்கையாளர் திருப்தியை உறுதி செய்யும் வகையில் புதுமையான திறமையான சேவைகளை வழங்குவது இலக்கு எனவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அஞ்சல் பரிமாற்றத்தின் மாதாந்த வருமானம் 277 மில்லியன் ரூபாயாக உள்ளதாகவும் இதில் 200 மில்லியன் ரூபாய் கடித பரிமாற்றத்தின் மூலம் கிடைப்பதாகவும் நவீன தொழில்நுட்பத்துடன் கொரியர் பொதி மற்றும் மின்னஞ்சல் சேவைகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை கண்காணிப்பாளர் மனோஜினி நாணயக்காரு சுட்டிக்காட்டியுள்ளார். கைவிடப்பட்டுள்ள அரச கட்டடங்களை பல்கலைக்கழகங்களுக்கான விடுதிகளாக பயன்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக தனியார் துறையினருடன் இணைந்து விடுதிக்கான கட்டணங்களை நிர்மாணிக்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கல்வி பிரதி அமைச்சர் கலாநிதி மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தால் கைவிடப்பட்டுள்ள கட்டடங்களை அடையாளம் காண நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அத்துடன் பல்கலைக்கழகங்களிலிருந்து தூர பகுதிகளில் காணப்படும் விடுதிகளுக்கான போக்குவரத்து திட்டங்களை துறைசார் அமைச்சுடன் இணைந்து முன்னெடுத்து வருவதாகவும் கல்வி பிரதி அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். இலங்கைக்கு கடத்த சரக்கு வாகனத்தில் தக்காளி பட்டிகளுக்கு பின்புறம் 7 மூட்டைகளில் பதுக்கி வைத்து கொண்டுவரப்பட்ட 240 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதோடு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று வேம்பார் கடற்கரை அருகே சந்தேகத்திற்கிடமான வாகனம் நின்று கொண்டதை பார்த்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். அப்போது முன்னுக்கு பின் முரணான தகவலை வாகன சாரதி கூறியுள்ளார். தொடர்ந்து மாவட்ட போதைப் பொருட்கள் கடத்தல் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். பின்னர் வாகனத்தை சோதனையிட்ட போது வாகனத்தில் தக்காளி கூடைகளுக்கு பின்புறம் மூட்டை மூட்டையாக கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. மேலும் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 240 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதன் சர்வதேச மதிப்பு 1 கோடி ரூபாய் இருக்கும் என கூறப்படுகின்றது. இது தொடர்பான வாகன சாரதியிடம் விசாரணை மேற்கொண்ட போது படகு மூலம் இலங்கைக்கு கடத்த முயன்றது தெரிய வந்துள்ளது. இலங்கை ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் மேலும் 1 வருட கால சேவை நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையின் 25வது ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ கடந்த வருடம் டிசம்பர் 30ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டார். அனுபவம் மிக்க ராணுவ அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் ரொட்ரிகோ முன்னர் இலங்கை ராணுவத்தின் பிரதானியாக பணியாற்றியுள்ளார். அத்துடன் பாதுகாப்பு சேவைகள் கட்டளை மற்றும் பணியாளர்கள் கல்லூரியின் தளபதியாகவும் செயற்பட்டுள்ளார். மட்டக்களப்பு வந்தாரமூலை மாவடிவேம்பு எல்லை பகுதியில் குடியிருப்பு பிரதேசத்தில் நேற்றைய தினம் இரவு காட்டு யானைகள் உட்புகுந்து அட்டகாசம் செய்துள்ளது. பொதுமக்கள் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் இன்றைய தினம் சம்பவ இடத்திற்கு விரைந்த ஏறாவூர் பற்று பிரதேச சபை தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் மக்களுடன் கலந்துரையாடி சம்பந்தப்பட்ட வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகஸ்தர்களை தொடர்பு கொண்டு விடயத்தை தெரியப்படுத்தியதுடன் இன்றைய தினம் குறித்த பகுதியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுவரை காலமாக யானைகளை துரத்தும் வெடிகளோ எல்லை வேலிகளோ இப்பகுதிக்கு அமைக்கப்படவில்லை. இதனால் ஒவ்வொரு இரவினையும் அச்சத்துடனும் தூக்கமில்லாமலும் தங்களது பிள்ளைகளை காப்பாற்றும் முகமாக மிகவும் துன்பப்படுவதாக தெரிவித்ததோடு இது தொடர்பில் நிரந்தர தீர்வை பெற்றுத் தருவதற்கு மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பிரதேசவாசிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். மட்டக்களப்பில் கழுத்திலிருந்து தங்கச்சங்கிலியை கொள்ளையர்கள் அறுத்த சம்பவத்தில் படுகாயமடைந்த வயோதிக பெண் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு நகர் நல்லையா வீதியை சேர்ந்த 81 வயதுடைய மகேஸ்வரி சரணமுத்து என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த 24ஆம் திகதி காலை குறித்த பெண் தனது வீட்டின் முன்னால் உள்ள வீதியை துப்புரவு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த இருவர் பெண்ணின் கழுத்தில் இருந்த சுமார் 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கச்சங்கிலியை அறுத்தெடுத்துக் கொண்டு அவரை வீதியில் தள்ளி விழுத்திவிட்டு தப்பியோடியுள்ளனர். இதனை அடுத்து வேதியில் வீழ்ந்தவர் படுகாயமடைந்த நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலை அதிதீவிர சிகிச்சை பெற்று வந்ததை அடுத்து சிகிச்சை பலனின்றி நேற்று காலை உயிரிழந்துள்ளார். இச்சம்பவத்தை அடுத்து மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் சம்பவம் இடம்பெற்ற பகுதிக்கு சென்று ஆராய்ந்ததுடன் மட்டு போதனா வைத்தியசாலைக்கு சென்று சடலத்தை பார்வையிட்டுள்ளதுடன் சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு உத்தரவிட்டார். இதேவேளை குறித்த கொள்ளையர்கள் தலைமறைவாகியுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய தேடி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் காவலில் இருந்த சந்தேக நபர் தப்பிச் சென்ற சம்பவம் தொடர்பில் இரத்தினபுரி போலீஸ் தலைமையகத்தின் 2 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர்.
ஒரு சார்ஜென்ட் மற்றும் ஒரு கான்ஸ்டபிளை இடைநீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சர் எஃப்யூ உட்லர் தெரிவித்துள்ளார். பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக ரத்னபுரி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். போலீஸ் நிலையத்தின் தடுப்பு காவலில் இருந்த சந்தேக நபர் நேற்று கழிப்பறையை பயன்படுத்த வேண்டும் என்று கூறியதாகவும் அப்போது சிறை கதவு திறக்கப்பட்ட போது போலீஸ் அதிகாரிகளிடமிருந்து தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சந்தேக நபர் ரத்னபுரி பகுதியை சேர்ந்தவர் என்பதுடன் சமீபத்தில் பாணந்துறை பகுதியில் நடந்த பல துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களிலும் அவர் தொடர்புடையவர் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தப்பிச் சென்ற சந்தேக நபரை கைது செய்வதற்காக விசேட போலீஸ் குழு ஒன்று கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.